நமக்கு தருகிறார். என்ன சொல்கிறார்? அனுக்கிரக காலத்திலே நான் உங்களுக்கு செவி கொடுத்து. ஆமென். அனுக்கிரக காலத்திலே உன் ஜெபத்தை எல்லாம் நான் செவி கொடுத்து கேட்டேன். அல்லேலூயா. இதாங்க அந்த அனுக்கிரக காலம். அனுக்கிரக காலம் என்பது தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்கிற நேரம். அனுக்கிரகம் அப்படின்னு சொன்னா தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணை நாளிலே உனக்கு உதவி செய்தேன். ரட்சணை நாள் என்றும் என்ன அர்த்தம் பாருங்க? தேவன் நமக்கு உதவி செய்கிற காலம், ஜபங்களை கேட்டு உதவி செய்கிற காலம். எப்போ? மற்றவர்களை நாம் மனமாற மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் போது. அல்லேலூயா. ஆக அடுத்து என்ன சொல்றாரு? ரட்சணை நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுகிரக காலம். இன்றைக்கு இப்பொழுதே அனுகிரக காலம். இப்பொழுதே ரட்சணைய நாள். இப்பொழுதே ரட்சணைய நாளா இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கருத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் அன்போடு கூட கேட்கிறார், மகனே என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி கோர காட்சியை கண்டு என்னை அன்பு செய்கிறாயான். ஒரு வாலிபன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே எதுவரைக்கும் நீர் என்னை அன்பு செய்தீர் ஆண்டவரே என்று சொல்லி. ஆண்டவர் அவருக்கு சிலுவையின் தரிசனத்தை காட்டி சொல்லுகிறார், மகனே இதுவரைக்கும் நான் உன்னை அன்பு செய்தேன். சிலுவையில தொங்குகிற அந்த கோர காட்சியை பார், அதுவரைக்கும் நான் உன்னை நேசித்தேன் என்று ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைக்கிறார். அவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மை அன்பு செய்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஆண்டவருடைய பரிசுத்த கரத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நேசிக்கின்றாயா? ஆமென், ஆமென், ஆமென். என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? உன்னை ஆண்டவரே உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் மன்னியாமல் இருப்பேனோ? கல்வாரி கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் மன்னியாமல் இருப்பேனோ? இந்த கல்வாரி காட்சியை கண்ட நாம் ஆண்டவரே கூடுமான வரைக்கும் மனமாற மன்னிக்கிற இதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. For we have seen the scene of Calvary. Let us ask the Lord forgiveness. இந்த Passion of Christ என்ற அந்த படத்தை பார்க்கறாங்க. Let us all see the film Passion of Christ. அதை பார்த்தவருடைய அநேகருடைய கண்களிலே தண்ணீர் வடிந்தோடும். People who saw this film had so much tears in their eyes. பைபிள் சொல்கிறது இயேசு அந்த கேடு அடைந்தார். For the Bible says God found so much troubles. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. For he doesn't have beauty, nothing. முகங்கள் எல்லாம் தண்ணீர் வேர்வையும் வடிந்தோடி கொண்டிருக்கிறது. All his face full of blood and sweat. மரணத்தின் கடைசி நேரத்தில் இருக்கும்போது இயேசு சொன்னார், For the Lord told when his death point was near, பிதாவே இவர்களை மன்னியும். Father, forgive them. இன்றைக்கும் அன்பானவர்களே, Today also my people. மரண நேரம் எப்போது என்று சொல்லி நமக்கு தெரியாது. We don't know when is our death point. ஆனால் அன்னைக்கு இயேசுக்கு தெரியும். But Jesus knows. என் உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. He has authority to give me life. அதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. And he also has authority to take it from me. இயேசு சொன்னார்,
Lord says. ஆனா மரண நாள் எப்போது என்று சொல்லி நமக்கு தெரியாது. But we don't know when our death point அது is. ஒருவேளை இன்றைக்கு சாயங்காலம் இருக்கலாம், It might be today evening. இன்னைக்கு ராத்திரி இருக்கலாம், It might be today இன்னைக்கு night. ராட்சமா இருக்கலாம், It might be midnight. நேர்காலம் It இருக்கலாம், might be early நமக்கு morning. தெரியாது. We don't know. இப்பொழுதே நாம மன்னிப்போம். Let us all forgive. இயேசு அன்னைக்கு மன்னித்தார், For God இன்னைக்கு forgive. நாம மன்னிப்போம். Today let us forgive. அப்போதான் நீங்களும் நான் உண்மையான கிறிஸ்தவன். So we are the real Christians. ஜெபம் பண்ணுவோமா? Let us all pray. கண்களை மூடுவோம். Close. மகா இரக்கமுள்ள நல்ல பிதாவே, Our most holy loving God, எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவரே, O Lord, for you are the one who was beaten for us. இயேசுவே உம்மை போலவே நாங்கள் மாற உதவி செய்யும். O Lord Jesus, make us to transform like you. உம்மை போலவே நாங்கள் மற்றவங்களை O மன்னிக்கணும். Lord, we have to forgive others like you. உம்மை போலவே நாங்கள் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. We have to accept everyone like you. உம்மை போலவே நாங்கள் பொறுமையா இருக்கணும் ஆண்டவரே. We have to be very patient. அந்த இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. Lord, give us such kind of heart. மற்றவர்களை மன்னிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க. Lord, give us this heart for we may forgive people. ஆண்டவரே, இந்த ஜெபத்திலே பங்கேற்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட இருதயத்தை தாங்க. Lord, give that forgiveness heart to all who are praying. எங்கள் முழு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. We surrender whole family into your hands. மற்றவர்களை மன்னித்த எண்ணத்தோடு கூட நாங்கள் ஊழியம் செய்ய முடியாது உதவி Oh செய்வோம். Lord, you help us that we might forgive others and do this ministry. தேவன் கிருபையா எங்கள் மேல் மனம் Oh இறங்கும். Lord, may you be gracious and pity on us. எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். We humble ourselves and surrender us into your hands. ஆசீர்வதித்து சமாதானத்தினாலே எங்களை Oh வழிநடத்தும். Lord, you bless us and lead us in peace. இந்த தமிழ் நாட்களை ஆண்டவரே தியானம் பண்ணுகிற எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில விசேஷித்த ஆசீர்வாதத்தை கொண்டு Oh வாங்க. Lord, you bless us mightily as we go on to all the things of this Lent days. ஆரம்பத்தில் யாராருக்கெல்லாம் செபித்தோமோ அந்த எல்லா செபங்களையும் கேட்டு அப்படியே ஆசீர்வதிங்க. Oh Lord, we prayed for so many people. You bless them and guide them. அநேகர் வந்து சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. Oh Lord, many people have to testify you. அப்படியாய் மாற்றுங்க You bless them. ஆண்டவரே. என்னை குறித்தும் என் குடும்பத்தை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ அதை அப்படியே செய்யுங்க Oh ஆண்டவரே. Lord, about me and my family, whatever desires you have, you do it. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய திட்டங்களை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Oh Lord, you bless each and every desires of each and every youth. உம்முடைய திட்டத்தின்படி உம்முடைய தீர்மானத்தின்படி நாங்கள் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் Oh ஆண்டவரே. Lord, we surrender ourselves into your desire. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. You bless us, guide us and lead us. துதிக்கான மகிமை உமக்கு தருகிறோம். We give you all the glory, honor and praise. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் In பிதாவே. the mighty name of our Lord Jesus Christ we pray. ஆமென். எல்லாருமாய் சேர்ந்து தங்களுடைய இருதயத்தின் கையை வைத்துக் கொண்டு சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுவதுமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் எல்லாரையும் மன்னிக்கிற இயேசுவை போல மாற என்றைக்கு என்றைக்கும் அவருடைய கிருபை நம் எல்லாரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. தேவன் நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்க போகிறார். அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். Thank you, Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இன்று நாம் சிலுவையின் 7 வார்த்தைகளிலே முதலாவது வார்த்தை நம்ம தியானித்தோம். Amen. எல்லாருக்கும் தெரியும் என்ன வார்த்தை அது? பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி ஞான சிலுவையின் முத்தான ஒரு வார்த்தை மன்னிப்பு என்னும் ஒரு வார்த்தையை நாம தியானித்தோம். தொடர்ந்து இந்த வாரம் முழுதும் தியானித்துக் கொண்டிருப்போம். அடுத்த வாரத்தில் தேவன் நம்மோடு கூட பேசுகிற இரண்டாவது வார்த்தைக்காக நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருப்போம். ஆகவே இந்த நாளிலே இந்த ஜெபத்தை செய்கிறீங்க. 148வது பாடல் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொள்ள வேண்டும். பரலோகத்தில ஒரு இடம் நான் பெறணும் நீ பெறணும் என்று சொல்லி அந்த ஜெப கொடுத்த பாடலை பாடணும். அனைவரும் தட்டி மன்னிப்போம், பரலோகத்தில் இடம் பெறுவோம். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் பெற வேண்டும். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நான் பெற
எல்லாமே உனக்கு சேர்த்து தந்து விடுவார். முதலாய் தேவனுக்கு புகழ்ந்ததை தேடு. முதலாய் தேவனுக்கு புகழ்ந்ததை தேடு. பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ நாடும் விடுதலை அவரிடம்தான் உண்டு. ஆமென். அவரை தேடுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Thank you, Lord. நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார் என்று தருகிறார். இயேசு தருகிறார் என்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். பரலோகத்தில் ஓரிடம் யார் பெற வேண்டும்? நீ பெற வேண்டும், நாம் பெற வேண்டும். நம் குடும்ப ஜனங்கள், தேசம், எல்லை எங்கும் பரலோக ராஜ்யத்தில் போக வேண்டும் என்று சொன்னால் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆமென். ஆகவே அனுதினமும் வேதத்தை வாசிங்க, ஆமென். தியானிங்க, அதன்படி நடங்க. வசனம் சொல்லிச்சு, நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்களா? போதும் சொல்லல, இன்னும் பரிசுத்தமா இருங்க என்று சொல்லிட்டாரு. நீதி செய்தீங்களா? செய்தது போதும் சொல்லல, இன்னும் நீதி செய்யுங்க. என்ற அந்த தவறு நாட்களில உங்களால் முடிந்த அளவுக்கு நன்மையானதை பெற்றுக்கொள்ளுங்க, நன்மையானதை செய்யுங்க. தேவன் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த யூடியூப்ல வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். God bless you all. God Thank bless you. you all. Amen. Amen. Thank you.